லக்கி பாஸ்கர் படத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல ஹீரோ ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ணி சீக்கிரமா பணக்காரா இருப்பாருல்ல, அதே போலதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளும் ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னு நினைப்போம். அப்படி இன்வெஸ்டர் ஆகணும்னா அதுக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் படிக்கணும், ப்ரொஃபஷனலா ட்ரைனிங் எடுக்கணும், இல்ல அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா இப்படி திங்க் பண்ற நாம பிறந்ததுல இருந்தே ஒரு இன்வெஸ்டர் தான் அப்படிங்கறத மறந்துடுறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூல் போகும்போது அங்க நம்ம பேரண்ட்ஸ் பணத்தையும் நம்மளோட டைமையும் இன்வெஸ்ட் பண்றோம். ஃபியூச்சர்ல அதிக பணம் சம்பாதிக்கணும்னா ஒன்னா ஒரு வேலை ஆர் பிசினஸ் வேணும், அதுக்கு நாலேஜ் வேணும், அதனாலதான் இப்படி இன்வெஸ்ட் பண்றோமே. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நல்ல இன்வெஸ்டரா மாற நாலேஜை வளர்த்துக்கிறதுலயும் எமோஷனை கண்ட்ரோல் பண்றதுலயும் வாங்குற ஷேர் லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணி டைமையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பணத்தை விட ப்ரிஷியஸான உங்களோட டைமை நாலேஜ் வளர்த்துக்க நம்ம வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு எங்களோட நன்றிகள். இன்னைக்கு த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்ல இருந்து 5 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, மீட் மிஸ்டர் மார்க்கெட். ஒரு இன்வெஸ்டர் கிட்ட ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டா மார்க்கெட்டோட பிளக்சுவேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு மார்க்கெட் ஏறும், திடீர்னு இறங்கும். புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்க கூட மார்க்கெட் ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது, இதை நம்பி எப்படி நான் பணத்தை போடுறது, நமக்கு தேவைப்படுற டைம்ல லாஸ் ஆகிட்டா என்ன பண்றது அப்படின்னு தயங்குவாங்க. இந்த தயக்கத்திலையும் பயத்திலையும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிவே மிஸ் பண்ணிடுறாங்க. மார்க்கெட்ல இருக்கிற பிளக்சுவேஷனை பார்த்து பயப்படாம இருக்க நம்ம ஆத்தர் பெஞ்சமின் கிரஹாம் மிஸ்டர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரை ஒரு ஸ்டோரி மூலமா புரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் மார்க்கெட்டை ஒரு மனுஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். அவரோட கம்பெனி நேம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த கம்பெனியை செல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்களும் அவர் இதை எப்படா விற்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ நீங்க வாங்கலான்னு ட்ரை பண்றீங்க. பட் இந்த மிஸ்டர் மார்க்கெட்டுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவர் ஹாப்பியா இருந்தா கம்பெனியோட ஒரிஜினல் விலையோட பல மடங்கு ஜாஸ்தி சொல்லிடுவாரு. சோகமா வருத்தமா இருந்தா ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் சொல்லுவாரு. இவர் இந்த மாதிரி விலைய மாத்தி சொல்றதால சம்டைம்ஸ் ஓகே இது கரெக்ட் அப்படின்னு தெரியும், சம்டைம்ஸ் இது தப்பாவும் தெரியும். ஒருவேளை நீங்க ஸ்மார்ட்டா இருந்தா இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கெட் சொல்ற ரேட்டுக்கு இதை வாங்காம கம்பெனியோட ஒரிஜினல் பிரைஸை தெரிஞ்சுக்கிட்டு அவரு சோகமா இருக்கும்போது ரியல் பிரைஸை விட கம்மியா சொல்லும் போது ஸ்மார்ட்டா வாங்குவீங்க. கரெக்டா? தென் அவருக்கு லாட்டரி அடிச்சு இந்த 10 லட்ச ரூபாய் கம்பெனியை 1 கோடி கொடுத்து நான் வாங்கிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை செல் பண்ணிருவீங்க. சப்போஸ் அவர் சோகமா இருக்கிற டைம்ல உங்ககிட்ட கம்பெனியோட ஒரிஜினல் விலையை விட கம்மியா கேட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப எனக்கு விற்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருவீங்க. ஸ்மார்ட் பர்சன்ஸ் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாலும் ஷேர் மார்க்கெட்னு வரும்போது இந்த ஒரு ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட் தரும்னு வாங்கலாம் டிசைட் பண்ணி வாங்குவோம். சப்போஸ் கொரோனா, லாக்டவுன், பேண்டமிக் மாதிரியான டைம்ல மிஸ்டர் மார்க்கெட் சோகமா இருக்கும்போது ஷேர்ஸை செல் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. 10 ரூபா வேல்யூ இருக்க ஸ்டாக்ஸை 20 ரூபாய்க்கு வாங்கி திரும்ப 10 ரூபாய்க்கு கம்மியான விலையில செல் பண்றதால தான் ஸ்டாக் மார்க்கெட் பெரிய பிரச்சனையா தெரியுது எல்லாருக்கும். பட் இந்த மிஸ்டர் மார்க்கெட்டை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவர் சோகமா இருக்கிற டைம்ல ஷேர்ஸை வாங்கி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி மார்க்கெட் சந்தோஷமா இருக்கும்போது செல் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் எக்கச்சக்கமா இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா மாறுறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க. நம்பர் 2, how to invest as a defensive investor. இதுல 2 டைப்பான இன்வெஸ்டர் இருக்காங்க. ஒன்னு பாசிவ் ஆர் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், ரெண்டாவது ஆக்டிவ் ஆர் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர். பொதுவா முதலீட்டாளர்கள் பாசிவ் ஸ்ட்ராட்டஜியை தான் சூஸ் பண்றாங்க. டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க போர்ட்ஃபோலியோவை ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ரெண்டும் இருக்கிறது மாதிரி கிரியேட் பண்ணிப்பாங்க. அதாவது 50% ஸ்டாக்ஸ் 50% பாண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் 1 or 2 டைம்ஸ் இந்த அலோகேஷனை ரெஸ்டோர் பண்ணணும். சோ தட் திடீர்னு ஸ்டாக்ஸ் 60% ஆகும், பாண்ட்ஸ் 40% ஆகும் மாறும்போது சில ஸ்டாக்ஸை செல் பண்ணி அந்த காசுக்கு பாண்ட்ஸை வாங்கி அகைன் நீங்க 50-50 பேலன்ஸ் பண்ணி வச்சிருவீங்க. சரியான கேப்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது சேலரி வந்ததும் இதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க, கரெக்டா இருக்கும். இதுக்கு பேர் தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ஷேர்ஸ் வாங்குறதால தப்பான டைம்ல வாங்கிடுவோமோ அப்படின்னு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா அதை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்காது. டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் அவங்களோட ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல இந்த 8 மெயினா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர் 1, டைவர்சிஃபை. அவங்க வாங்குற கம்பெனிஸோட அளவு 10 to 30 கம்பெனிஸ்குள்ள இருந்தா போதுமானதுன்னு நினைப்பாங்க. நம்பர் 2, லார்ஜ் கம்பெனிஸ். நீங்க சூஸ் பண்ற கம்பெனி பெரிய கம்பெனியா இருக்கணும், வருஷத்துக்கு $100 மில்லியன் மேல சேல்ஸ் பாக்குற மாதிரி இருக்கணும்னு கிரஹாம் சொல்றாரு. நம்பர் 3, கன்சர்வேட்டிவ்லி ஃபினான்ஸ். அதாவது கம்பெனியோட கரண்ட் அசெட் வேல்யூ
கரண்ட் லயபிலிட்டிஸ் வேல்யூ விட 2 மடங்கு பெருசா இருக்கணும். 4th ஒன் டிவிடெண்ட். அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்காவது தொடர்ந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க டிவிடெண்டை கரெக்டா கொடுத்துட்டு இருந்திருக்கணும். 5 நோ ஏர்னிங் டெபிசிட். பாஸ்ட் 10 இயர்ஸ்ல அவங்க ஏர்னிங்ஸ்ல எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாம இருக்கணும். 6 ஏர்னிங் growth. அட்லீஸ்ட் 33% ஆவது ஏர்ன் பண்ணிருக்கணும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. 7th ஒன் சீப் அசெட்ஸ். ஷேர்ஸோட பிரைஸ் அதோட நெட் வேல்யூ விட 1.5 மடங்கு அதிகமா இருக்க கூடாது. 8th ஒன் டோன்ட் ஓவர்பே அசெட். பாஸ்ட் 12 மந்தோட ஏர்னிங்ஸை யூஸ் பண்ணும்போது PE ரேஷியோ 15க்கு அதிகமா இருக்கிற மாதிரி விட்டுறாதீங்க. ஒரு டீசென்டான ஏர்னிங் நான் பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட்ல சிவியரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 8ஐயும் ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 3, வாட் இஸ் ட்ரூ இன்வெஸ்ட்மெண்ட்? ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசா வர இன்வெஸ்டர் இந்த கம்பெனி நேம் தான் நியூஸ்ல சொன்னாங்க, பேரு ஃபேமஸா இருக்கு, இந்த மாதிரியான ரீசனுக்காக அந்த ஷேர்ஸை வாங்கி அதுல கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்ததுமே வெரி குட், நானும் ஒரு கிரேட் இன்வெஸ்டர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது ஒரு யூகத்துல தான் நடந்திருக்கு. அதே போல அதிர்ஷ்டத்தை வச்சு திரும்ப ஷேர்ஸ் வாங்கும்போது அஸ்திவாரமே ஆடி போறது போல கேபிட்டலையே லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. சோ தட் லக்க வச்சு ஒரு ஷேர்ஸ் வாங்கினா உங்களை நீங்க இன்வெஸ்டரா ஃபீல் பண்ணாதீங்க. லக் ஏதோ 1 or 2 டைம்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதை வச்சு ஓவர் கான்பிடென்டா ஷேர்ஸை வாங்கி கேபிட்டலையே லூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கெஸ்ல அடிக்காம ட்ரூ இன்வெஸ்ட் சும்மா ஒரு கெஸ்ல அடிக்காம ட்ரூ இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னா எந்த ஷேர்ஸை வாங்க நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட பிஸ்னஸை தரவா அனலைஸ் பண்ணி பிஸ்னஸோட குவாலிட்டி, மேனேஜ்மெண்டோட குவாலிட்டி, அதோட ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணினா ஃபியூச்சர்ல கண்டிப்பா கேபிட்டல் லாஸ் ஆகாது அப்படின்னு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கும் போது மட்டும்தான் கம்பெனி ஷேர்ஸை வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு ரிஸ்க் எடுக்கிறத விட கேபிட்டலை சேஃப்டி பண்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும்னு பெஞ்சமின் கிரஹாம் சொல்றாரு. ஏன்னா உங்க பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கே சேஃப்டி இல்லைன்னா எதுக்கு ஷேர் மார்க்கெட் வரணும்? கம்மியான ரிட்டர்ன்ஸ் வர ஸ்கீமான FD இல்ல RD இதுல போட்டுடலாமே. லெஸ் ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், இதுக்காகத்தானே ஷேர் மார்க்கெட்டுக்கே வரும். பிரின்சிபல் அமௌண்ட்டை சேஃப்டியா பார்த்துக்கணும். 4th ஒன் பீட் த இன்ஃப்ளேஷன் ரேட். ஃபாரின் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் இருக்கும். இதனால பணத்தோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். பணத்தை வச்சு வாங்குற திங்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு 2001 இயர்ல ஒரு டீயோட விலை எவ்வளோ இருந்தது, 2024ல ஒரு டீயோட விலை இப்ப எவ்வளோ இருக்கு திங்க் பண்ணி பாருங்க. டீ லவர்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரேட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்க சின்ன வயசுல ஒரு 1 ரூபிக்கு கம்மியான சாக்லேட் வாங்கியிருப்பீங்க. பட் இப்ப அதே சாக்லேட்டை அதே சைஸ்ல 1 ரூபிக்கு உங்களால வாங்க முடியுமா? முடியாதுல்ல. இப்போ உங்களுக்கு பணத்தோட வேல்யூ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ப முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பணத்தோட வேல்யூவை இழக்காம இன்ஃப்ளேஷனை பேலன்ஸ் பண்றது மாதிரி FD ஸ்கீம்ல பணத்தை போடலாம். இல்லைன்னா இன்ஃப்ளேஷனையும் தாண்டி உங்க பணம் பல மடங்கு ரிட்டர்னை கொடுக்கணும்னு நினைச்சா 10 to 15% ரிட்டர்ன் தர ஸ்டாக்ஸ்ல போடலாம். இப்படி இல்லாம கேஸை வீட்லயோ உண்டியல்லையோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மட்டுமே சேர்த்து வச்சீங்கன்னா அதோட வேல்யூ வெகு வேகமா குறைஞ்சிரும். சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் தர மாதிரியான ஸ்கீம்ஸ்ல கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5th ஒன் யூஸ் மார்ஜின் சேஃப்டி. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா இருக்கிறவங்க தொடர்ந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தர, கம்மியான கடன் இருக்கிற, நல்ல மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி இருக்கிற ஒரு கம்பெனியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் மார்க்கெட் அவர் இஷ்டத்துக்கு ஒரு பிரைஸ் சொன்னாலும் அந்த விலைக்கு அவங்க வாங்க மாட்டாங்க. உங்க கேபிட்டல் அமௌண்ட் சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக சில சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து அந்த கம்பெனியோட வேல்யூ விட கம்மியா இருக்கும் போது வாங்குங்க. எக்ஸாம்பிளுக்கு கூட்ஸ் வண்டியை எடுத்துக்கோங்க. அந்த வண்டியில 1000 kg, அந்த வண்டியில் ஒரு 1000 கிலோ ப்ராடக்டை ஏற்றிட்டு போகிறோன்னா 3000 கிலோவாவது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தான் அந்த வண்டியை டிசைன் பண்ணுவாங்க. ஏன்னா வெயிட் கால்குலேட் பண்ணாமல் லெத்தாஜிக்கா பண்ணினா திடீர்னு வண்டி கொடைசாய கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதை தவிர்க்கத்தான் சேஃப்டி மெஷர் கால்குலேட் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் கேபிட்டலை லூஸ் பண்ணாமல் இருக்க கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூ விட கம்மியா இருக்கும்போது ஷேர்ஸை வாங்கணும்னு ஒரு மார்ஜின் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. 6th ஒன் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஆர் நாட் ஆல்வேஸ் கோரிலேட்டட். பொதுவா நமக்கு கிடைக்கிற ரிவார்டு பெருசா இருக்கணும், ஆனா அதுக்கு எடுக்கிற ரிஸ்க் கம்மியா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். கல்வி கோட்பாடின் படி இன்வெஸ்டர் எதிர்பார்க்கிற இன்கமோட ரேஷியோ அவரு அக்செப்ட் பண்ணிக்கிற ரிஸ்கோட ரேஷியோட சரியான அளவுல இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் நம்ம ஆத்தர் பெஞ்சமின் கிரஹாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா ஷேரோட பிரைஸ் அண்ட் அந்த கம்பெனியோட வேல்யூ ஆஃப் அசெட்ஸுக்கும்
சம்பந்தமே இல்ல. இப்ப இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஸ்ட்ரீட்ல ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க திடீர்னு ஒரு ஆள் வந்து டு யூ வாண்ட் டு பிளே அ கேம் அப்படின்னு கேட்க, கேம்ஸ் ஆர் சூப்பர் ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நீங்களும் எல்லாம் அக்செப்ட் பண்றீங்க. பட் அந்த ஆள் உங்க முன்னாடி ஒரு புல்லட் மட்டும் இருக்கிற லோடட் கன்னை வச்சு நீங்க இத ஷூட் பண்ணிக்கிட்டா நான் $10,000 தரேன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷாட்டுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. பட் நீங்க அவங்கள நிறுத்திடுறீங்க. உடனே அந்த ஆள் என்னங்கிறான், $10,000 பதிலா $1,00,000 தரேன்னு சொல்லிடலாம். ஏன்னா ரிஸ்க் அந்த அளவுக்கு பெருசு இல்லையா? ஹை ரிவார்ட்ஸ்க்கு ஹை ரிஸ்க் எடுக்கிறத இந்த ஸ்டோரி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல $10,000க்கு 16.7% ரிஸ்க், செகண்ட் ஆஃபர்ல $1,00,000க்கு 33.3% ரிஸ்க். பார்க்க லாஜிக்கா தெரிஞ்சாலும் இது சரி இல்ல. அதே போலதான் பிரைஸும் வேல்யூவும் சேம் கிடையாது. சரியான ஹை ரிட்டர்ன் தர குவாலிட்டியான கம்பெனி வித் லோ ரிஸ்க் இருக்கிற ஷேர்ஸா பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. சோ புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.